அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். வெல்கம் பேக் டு மை சேனல். இது நமக்கான இடம். என்னோட சேனலை கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஜஸாக்கல்லா ஹைர். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை தான் பார்க்க போகிறீங்க. எதை பற்றினா பாருங்கள், கையில் எவ்வளோ அழகாக வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது சிங்க் கோன், நார்மல் கோன் மருதாணி இல்லை, நானே வீட்டில் ரெடி பண்ண வெல்லத்தை வச்சு ரெடி பண்ண மருதாணி. இதை எப்படி பண்ணுறதுன்ற ஃபுல் ப்ராசஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கண்டினியூவாக பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஒன்றுமே தேவையில்லை, சிம்பிளான பொருட்கள் தான். ஒரு 2 ஸ்பூன் வந்து டீ தூள், ப்ளஸ் 2 ஸ்பூன் சுகரு, அப்புறம் பார்த்திங்கன்னா 5 ரூபி காஃபி பவுட்ரு போதும். ஒரு லவங்கம், ஒரு 5லேருந்து 10 லவங்கம் இருந்தால் போதும். ஒரு 100 கிராம் வெல்லம் நான் தான் இப்போது எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். நிறைய பேர் இருக்கீங்கன்னா கொஞ்சம் 1/4 கிலோ கூட எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் தேவைப்படுது. ப்ளஸ் இந்த மாதிரி சின்ன கிண்ணம் 2 கிண்ணம் இருந்தால் போதும். அந்த அந்த டின்னுக்குள்ளே கரெக்டாக இருக்கிற மாதிரி அந்த கிளாஸ் வச்சுட்டு அந்த பொருள் இருந்தாலே போதும். அப்படி டின் இல்லைன்னா யூஸ் பண்ணாமல் இருக்கிற ஒரு பால் சட்டி ஏதாச்சும் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அந்த வெல்லத்தை போட்டு அதில் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணணும். ஒரு டெக்ஸ்சர் மாதிரி, ஒரு மோல் மாதிரி பண்ணிக்கணும். மாவு பதத்துக்கு சும்மா லைட்டாக பிசைஞ்சிக்கணும், ரொம்ப வேண்டாம், சும்மா லைட்டாக பிசைஞ்சிக்கணும். இது ஃபுல் ப்ராசஸ் எப்படின்னு நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் மட்டும் தெரியும். சரியா? வீட்டில் உங்கள் பண்ணியிருப்பாங்க, ஒய்ஃபு சிஸ்டர்ஸ் எல்லாம். நான் பிஃபோர் மேரேஜ் எல்லாம் பண்ணியிருக்கேன், அப்புறமா ட்ரை பண்ணதில்லை. இப்போ தான் ட்ரை பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ போடணுன்னு தான் போட்டிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்கள் கையில் வச்சதுக்கப்புறம் இந்த மருதாணி. இந்த டின்னில் பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக பிசைஞ்சு வச்ச மாவு பார்த்திங்கன்னா அந்த வெல்லத்தை சைடு பை சைடு மட்டும்தான் வைக்கணும். ஃபுல்லாக பரப்பி வைக்கக்கூடாது, சைடில் மட்டும்தான் பார்டர் மாதிரி வைக்கணும். ஏன்னா அந்த கிளாஸ் வந்து நடுவில் வைக்கிறதுக்கு கேப்பை விடணும். ஸோ அதுக்காக சைடில் மட்டும்தான் வச்சுட்டு ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுட்டு அந்த கவர் பண்ணுற மாதிரி அந்த கிண்ணத்தில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி தான் வைக்கணும், வெறுமனே கிண்ணம் வைக்கக்கூடாது. ஏன்னா வந்து அந்த ஆவி போயிட்டு தான் எங்களுக்கு வந்து சிரப் மாதிரி வெள்ளை சிரப் வந்து கிடைக்கும் இல்லையா, அந்த சிரப்பை வச்சு தான் நாங்கள் மருதாணி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் தண்ணி மட்டும்தான் ஊற்றணும். நீங்கள் இந்த கிண்ணம் மாதிரி இப்போது நான் வச்சுருக்கிறது கரெக்டாக அதுக்கு ஃபிட் ஆகுது, அந்த டின்னுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுது. அதனால் அந்த கிண்ணத்தை வச்சேன். அப்படி உங்களுக்கு நீங்கள் சட்டி வைக்கிறீங்கன்னா சட்டி க்ளோஸ் ஆகிற மாதிரி கரெக்டாக அந்த மேலே வந்து கவர் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் நல்ல மூடியோ இல்லை ஒரு பெரிய கிண்ணமோ வைக்கணும். சரியா? உங்களுக்கு டின்னில் தான் பண்ணணுன்னு இல்லை, வேறு ஏதாச்சும் பாத்திரம் இருந்தாலோ, அலுமினியம் பாத்திரம், பழைய பாத்திரம் இருந்தாலோ பண்ணுங்கள். ஆனால் அதுக்கப்புறம் அது ரீயூஸ் பண்ண முடியாது. புது பாத்திரத்தில் ஏதாச்சும் பண்ணிட்டு வீட்டில் திட்டு வாங்காதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அது ரீயூஸ் பண்ண முடியாது, ரொம்ப கருகி போடும். வெல்லம் வந்து கருகி போய் ஆவி வெளியே வந்துட்டு அதுலேருந்து வர ஆவி நீர் தான் அது சிரப். அதை வச்சு தான் வந்து மருதாணி பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா சூடானவுடனே ஒரு 10 மினிட்ஸ் தான் விடணும். ஸோ ஒரு வாட்டி வச்சதில் 3 வாட்டி நீங்கள் எடுக்கலாம். 3 வாட்டி நீங்கள் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளைப்பாகு எடுக்கலாம். 10 மினிட்ஸ் ப்ராசஸ். நீங்கள் இதுனா கொஞ்சம் பார்த்திங்களா, சைடில் பார்த்திங்களா அது கருகிட்டு உள்ளே இருக்கிற சிரப் எவ்வளோண்டு வந்திருக்கு. ஒரு கண்ணாடி கிளாஸில் போட்டு காட்டுறேன் பாருங்கள், இவ்வளோ தான் வந்துச்சு. சைடு ஃபுல்லாக வச்சுட்டு இவ்வளோ தான் வந்துச்சு பாருங்க, குட்டியாக வந்திருக்கு. ஒரு 15 ml கூட இருக்காது, 20 ml தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி நீங்கள் சேர்த்து வச்சுக்கணும் சிரப்பை. சரியா? வெள்ளை சிரப்பை, அந்த ஆவிலேருந்து வர வெள்ளைப்பாகு சிரப்பை மருதாணி பண்ணுறதுக்கு சேர்த்து வச்சுட்டு லாஸ்ட்டு டேல் எண்டு எப்படி நான் மிக்ஸ் பண்ணுறேன்னு ஃபுல்லாக பாருங்கள். சரியா? சைடில் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த சின்ன கிண்ணம் வந்து கரெக்டாக இல்லை, ஆவி வெளியே வந்துட்டு இருந்துச்சு. அதனால் நான் அந்த பால் பாத்திரம் இருக்கு இல்லையா, சின்ன பால் பாத்திரம் இருந்துச்சு, அது மேலே கரெக்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அப்போ தான் வந்து ஆவி ஃபுல்லாக உள்ளே போயிட்டு அந்த சிரப் வந்து ரெடி ஆகும் சீக்கிரமாக. ஸோ மீன்வாயில் என்ன நான் பண்ணேன்னா, பால் கவர் இருந்துச்சு, அதில் வந்து கோன் பண்ணேன். இந்த மருதாணி வந்து போட்டு வைக்கிறதுக்கு கோன் வேணும் இல்லையா. இது பிஃபோர் மேரேஜ் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நானே வீட்டில் பண்ணி தான் வைப்பேன். இந்த மாதிரி தான் அப்போல்லாம் சிங்க் கோன் அந்த மாதிரிலாம் நாங்கள் வாங்கவே மாட்டோம். வீட்டிலே மருதாணி ரெடி பண்ணி இந்த மாதிரி தான் பண்ணி வைப்போம். ரொம்ப நாள் கழிச்சு என்னோடய பழைய நினைவுகள் வெளியில் வந்த மாதிரி இது பண்ணேன். இது பண்ணுறதுக்கு ரொம்பவே மெனக்கெட்டு ரொம்பவே டைம் எல்லாம் இல்லை. ஸோ கொஞ்சம் டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணேன். நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணும்போது. இந்த கோன் வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ்லேயே நான் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் பொட்டலை மாதிரி மடித்து செல்லோ டேப் போட்டு விட்டாலே
கோன் ரெடி ஆகிடுச்சி. எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த யூஸ் அண்ட் த்ரோ அந்த பால் கவர்லேயே நான் ஒரு 2 கோன் பண்ணிட்டேன். சரியா, சூப்பராக. இதுக்குள்ளே கரெக்டாக வந்து அந்த மருதாணி எப்படி போடுறது, ஃபினிஷ் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே நான் போட்டிருக்கேன். சரியா, இந்த மாதிரி எத்தனை வாட்டி பண்ணியிருக்கேன்னா 10 வாட்டி நான் வெல்லத்தை கருகி இந்த மாதிரி பார்த்தீங்களா, வெல்லம் கருகுன அந்த இது பார்த்தீங்களா, இது இந்த மாதிரி தான் வெல்லம் கருகி கருப்பாயிட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் 3 வாட்டி நான் பண்ணேன். 3 வாட்டி, ஒரு வாட்டி வச்சதுக்கு 3 வாட்டி நான் அந்த சிரப் எடுத்தேன். இதே மாதிரி 3 வாட்டி வச்சதுக்கு 9, 10 டைம்ஸ் நான் அந்த சிரப் எடுத்து எவ்வளோ வந்துச்சுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். கொஞ்சமாக தான் வந்திருக்கு. இது கையில் வைக்கும்போது ரொம்ப நாள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2, 3 நாள்லேயே வந்து மேலே தோல் ஒரு மாதிரி வந்துடும். இது ரொம்ப அழகாக இருக்கும். கையில் வந்து அவ்வளோ அட்ராக்ஷனாக, கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்மெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அமேசிங்கான ஸ்மெல் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி வச்சு பாருங்கள், உங்கள் ஹஸ்பண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் உங்களுக்கே வந்து நீங்கள் வச்சுக்கிறதுக்கப்புறம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நான் பண்ணி கையில் வச்சுட்டு இந்த கலர் அவுட்புட் இருக்கு இல்லையா, மருதாணி கலருக்கு ஈக்குவல் எதுவும் இந்த மாதிரி வரவே வராது. ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. மேரேஜ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மருதாணி வைக்கிறதுக்கு பதிலாக வந்து இந்த நகத்துல எல்லாம் இதுதான் வைப்பாங்க. நெயில் பாலிஷ் மாதிரி இருக்கும். கண்டினியூவாக வந்து இந்த மருதாணி வந்து பண்ணிவிட்டு, இந்த கோன் வெல்லம் வச்சு யூஸ் பண்ணி மருதாணி பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் கண்டினியூவாக அவங்க நகத்தில் மட்டுமே வைப்பாங்க. சரியா, இந்த மாதிரி பாருங்கள், இவ்வளோ தான் வந்துச்சு சிரப் எனக்கு. இது வந்து ஒரு டெக்ஸ்சர் கட்டியாக அந்த திக்னஸ் வர்றதுக்கு மட்டும்தான் நான் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா லிக்விட் மாதிரி இருந்தால் கோனில் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்க முடியாது இல்லையா. ஸோ அது கட்டி ஆகிறதுக்கு இந்த மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். மருதாணி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணால் சிங்கோன் எப்படி உங்களுக்கு வைக்க முடியுமோ அதே மாதிரி நீங்கள் இந்த வெள்ளை மருதாணியை வைக்கலாம். சரியா, அந்த மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு கொஞ்சம் லிக்விடாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி கொஞ்சம் மைதா ஆட் பண்ணி கரெக்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சரியா, உங்களுக்கு தேவையானதில் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஃபுல்லாக ஒரேடியாக போட்டுட்டு ரொம்ப கட்டி ஆக்கிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணி கேளுங்க. சரியா, டிஃப்ரெண்ட்டான வீடியோ இது பார்த்தீங்களா, கோன் நான் பண்ணி வச்ச கோனில் வந்து உள்ளே கரெக்டாக எவ்வளோ ஈஸியாக போச்சு தெரியுமா. சூப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக போடணும், ஃபுல்லாக எடுத்து ஊற்றிடாதீங்க, வேஸ்ட்டாக போகும். ஏன்னா அவ்வளோ வந்து டைம் எடுத்து நான் கொஞ்சமாக தான் வந்துச்சு எனக்கு. ஸோ வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ கரெக்டாக 2 கோன் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு கோன் கூட வந்துச்சு எனக்கு. 3 to 4 கோன்ஸ் எனக்கு வந்துச்சு. அதில் ஒரு 4 பேருக்கு வச்ச மாதிரி தான் எனக்கு வந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா இன்னும் அதிகமாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். கரெக்டாக பண்ணுங்கள். சரியா, பாருங்கள், கொஞ்சம் அந்த சைடில் இருக்கிற அந்த செலோ டேப் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் அந்த கோன் மறுபடியும் வந்து வச்சுட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சிம்பிளான டிசைன் தான் போட்டேன். ஏன்னா வந்து நடுவில் வெறும் அந்த சக்கரை மட்டும் தான் வைக்கணும்னு நினச்சேன். சரி, ஓகே, நான் கோன் பண்ணதுக்கு இது போட்டு பார்க்கலான்னு நானும் எங்கள் அக்கா பொண்ணு எங்கள் அம்மா எல்லோரும் போட்டாங்க. இது நைட் ஃபுல்லாக விட்டுட்டேன். இந்த அவுட் போட்டு பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு. காலையில் எழுந்தவுடனே நான் தண்ணியில் அந்த இது போட்டதுக்கு அப்புறம் மேலே இருக்க அந்த ஸ்கின்னாக வருது இல்லையா, அது மைதா, அது வெளியில் வந்துடும் உங்களுக்கு. அது வெளியில் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் கலர் வரும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. போக போக இன்னும் உங்களுக்கு இது நைட் எடுத்தேன். போக போக ரொம்ப கலர் டார்க்காக அழகாக இருந்துச்சு என்னோடய கையில். என்னோடய அக்கா பொண்ணு வந்து ஸ்கூல் லீவில் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் நானும் வச்சு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். அவளும் நானும் சேர்த்து தான் பண்ணோம். சரியா, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ கண்டினியூவாக பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோடய நெக்ஸ்ட்டு வீடியோ நான் உங்களுக்கு எப்படி என்ன மாதிரி போட போகிறேன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இந்த மாதிரி தான் ஹெல்த் வைஸ் நான் வீடியோ போட போகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.